ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்கள். ஏன் தாமதம்? யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நிறைய டிலே ஆகுது. இந்த டிலேக்கான காரணம் என்ன? நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த கேள்விகள் இருந்துட்டே இருக்கு. எதனால என்னுடைய காரியங்கள் தாமதம் ஆகுது? ஏன் இன்னும் முடியல? ஏன் எனக்கு இன்னும் நடக்கல? Why such delay? We all have questions. இந்த கேள்விகளுக்கு வேதாகமம் நமக்கு பதில் தருகிறது. நம்மால பொறுத்திருக்க முடியல, காத்திருக்க முடியல. இந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப மனசோர்வை நமக்கு ஏற்படுத்திட்டே இருக்கு இல்லையா? விதைய போடுறோம். விதை வர்ற வரைக்கும் நமக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இன்னும் முளைக்கலையே, இன்னும் அதுல பலன் கிடைக்கலையே, ஏன் போட்ட மேனிக்கு இருக்கு, ஏன் இன்னும் வரவே இல்லை, இப்படி நிறைய கேள்விகளோட இருக்கும். ஆனா ஒரு விதை முளைத்து எழும்புகிற வரைக்கும் அது மண்ணுக்குள்ள காத்திருக்கும் அல்லது மறைந்திருக்கும்னு சொல்றாங்க. A seed is hidden under the soil அப்படின்னு சொல்றாங்க. Before it grows. அது வளர்வதற்கு முன்னால் மண்ணுக்குள்ளே அது மறைந்திருக்கும் அல்லது காத்திருக்கும். அன்பானவர்களே, பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா மனசோர்வா இருக்கீங்க, எது நடக்கல, லேட் ஆகுது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை குழப்புமானால் நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதாகமம் நமக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை தருகிறது. சங்கீதம் 27:14 இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நிறைய மனிதர்களுக்கு வெயிட் பண்ணோம், நிறைய சோர்ந்து போயிருக்கோம், நிறைய ஏமாற்றம் அடைந்திருக்கோம். Why don't you try this? ஏன் ஆண்டவருக்கு காத்திருக்க கூடாது? நீங்க ஆண்டவருக்காக பொறுமையோட காத்திருப்போம், அவர் செயல்படட்டும். ஆபகுக் 2:3 சொல்கிறது: குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கென்று எனக்கென்று எதை முன்குறித்திருக்கிறாரோ அது நிச்சயம் நடக்கும், அது தாமதிக்காது. காத்திருங்கள். இந்த காத்திருக்கிற காலத்திலே ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்று தருவார். அது கடினமாக இருக்கலாம். ஏன் தாமதம் என்று கவலைப்படுகிறவர்களே, காத்திருங்கள். கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். God bless you all.